friends, welcome to Ark Diaries. நம்ம சேனல்ல நிறைய 2-stroke பைக் பார்த்துட்டு இருக்கோங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா Bajaj Kb100 ஒரு ப்ளூ கலர் பைக் வந்து நம்ம வந்து சேலுக்கு பார்த்திருந்தோம். மக்கள்கிட்ட வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து இன்னும் Kb100 வேற ஏதாச்சும் பைக்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டுட்டு இருந்தீங்க. ரெட் கலர் Bajaj Kb100 பைக் வந்து சேலுக்கு வந்திருக்கு. 1989 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. ஸோ நம்ம பைக்கை பத்தி எல்லாமே பார்த்துருவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்திருக்கு. ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன் பண்ணியிருந்தாங்க அம்பத்தூர்ல. ஸோ இந்த பைக்கை பத்தி ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து பார்த்துருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெஸ்டோரேஷன் கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அந்த வண்டி சேலுக்கு இருக்கான்னு கால் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ வண்டியில் வந்து எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. நான் பைக்கை பற்றி போகிறதுக்கு முன்னாடி பைக் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். Bajaj Kb100 1989 மாடலு, சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஸோ இந்த பைக் ரெஸ்டோரேஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பேஜில் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ நிறைய என்கொயரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சேலுக்கு இருக்கான்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பைக்கே இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணும். பட் வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் கிடையாது. பெயிண்ட் குவாலிட்டிலாம் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நம்மளே அந்த டேங்கில் அழகாக தெரியும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டிக்கரு. ஸோ பைக்கோட ஓனர் வந்து பார்த்து பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தார். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம ரியர் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போன ப்ளூ கலர் பார்த்தோம்ல, அதே அளவு தெளிவாக இருக்குது வண்டி. ஏன்னா Bajaj Kb100 பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக சேல்ஸ்க்கே நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்படியே வந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓடாமல் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே. இது ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ண வண்டி. ஜஸ்ட் நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வண்டி இன்ஜின்லேருந்து எல்லாமே பாருங்கள். அண்ட் போன வீடியோக்கு வந்து ஒரு நண்பர் வந்து அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார். ஃப்ரண்ட்டு வந்து லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் இருக்கும், அதேமாதிரி ஆர்பிஎம் மீட்டர், ஃபியூல் கேஜு. ஸோ அந்த கமெண்ட்டை நம்ம பின் பண்ணியிருந்தோம். நீங்கள் Kb100 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் தருது, ஸ்பேர்ஸு, ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் அப்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா. ஸோ பைக்கோட ப்ரைஸ் ஃபைனலாக வந்துடுவோம். 95,000 கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் அதிக பட்ஜெட்டாக தான் வருது. ஏன் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு 30,000 40,000 பட்ஜெட்டில் போடுங்க, வண்டி எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறோம், வண்டியை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோன்னு கேட்டிங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா பாக்ஸர் எல்லா பைக்ஸும் நம்ம லோ பட்ஜெட்லேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு எந்த பைக் வந்து வீடியோவுக்கு வருதோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ 2 Kb100 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோரான வண்டியாக வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் ஹையாக தான் வந்துட்டுருக்கு. பட் கண்டிப்பாக லோ பட்ஜெட்லேயும் நம்ம பேஜில் கண்டிப்பாக வரும். இன்னொரு 5 வண்டி சேலுக்கு இருக்குங்க. அடுத்தடுத்து நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஒரிஜினலாக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் இன்னொரு வாட்டி சொல்லி நான் முடிச்சிடறேன். 1989 மாடலில் சிங்கிள் ஓனரில் இருக்குது. எஃப்சி முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பைக் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பஜாஜ் பாக்ஸர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் ரொம்ப நாளாக, நம்மளும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த பைக் வந்து சேலுக்கு வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் எல்லா பைக்ஸும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.